தமிழக அரசு அண்மையில் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி, தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் போன்ற புதிய அறிவிப்புகள் இல்லாததை கண்டித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் பிப்ரவரி 27, 2026 அன்று வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கிய சில நொடிகளிலேயே விவசாயிகள் எழுந்து, அரசு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, பயிர்க்கடன் தள்ளுபடி, நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை இல்லாத பட்ஜெட் ஏமாற்று என்று கூறி கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் தள்ளுபடி வேண்டும், விவசாயிகளை ஏமாற்றாதே போன்ற முழக்கங்களை எழுப்பியபடி வெளியேறினர். மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் இவ்வாறு வெளிநடப்பு செய்து அரசுக்கு எதிராக கோஷமிட்டு சென்றதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இத்தகைய போராட்டங்களை தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் கூட்டுறவு வங்கிகளில் ரூபாய் 12,359 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதிய கடன் தள்ளுபடி அறிவிப்பு இல்லாததால் விவசாய சங்கங்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் போன்ற நீர்ப்பாசன திட்டங்களுக்கான புதிய நிதி ஒதுக்கீடு அல்லது முன்னேற்ற அறிவிப்பும் இல்லாதது விவசாயிகளிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் போன்ற மாவட்டங்களில் வறட்சி, நீர் பற்றாக்குறை பிரச்சனைகள் தீவிரமாக இருப்பதால் இத்தகைய கோரிக்கைகள் மேலும் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. கோரிக்கையான கடன் தள்ளுபடி எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த கடன் தள்ளுபடியில் பல கட்ட போராட்டங்களாக சென்ற மாதம் கூட திருவள்ளூரில் கடன் நிவாரண மாநாடு நடத்தினோம். அடுத்து சென்னையில் உழவர் தின பேரணி நடத்தினோம். தொடர்ந்து சென்ற வாரம் கிருஷ்ணகிரியில் நடத்தினோம். தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய பிரதான கோரிக்கையான உற்பத்தி மானியம் வழங்கப்படவில்லை. தேர்தல் வாக்குறுதியின்படி கரும்புக்கு, நெல்லுக்கு கூடுதல் விலை வழங்கப்படவில்லை. பத்திரப்பள்ளி அணை கட்டப்பட்டது. தனிநபர் காப்பீடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தனிநபர் காப்பீடு இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. தற்போது உள்ள காப்பீடு விவசாயிகளுக்கு எந்த விதமான பலனும் அளிக்கவில்லை. தொடர்ந்து வனவிலங்கு சேதம் நடந்து கொண்டிருக்கிறது. வனவிலங்கை கட்டுப்படுத்த கோரி இதனால் வரையில் அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. அரசாங்கம் பள்ளிகளை சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தும் இதனால் வரையில் நடைபெறவே இல்லை. குறிப்பாக மோகன் பாபுனுடைய பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் முதலமைச்சர் சொல்லியும் கூட அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை. மேற்கண்ட கோரிக்கைகள் எந்த கோரிக்கையும் விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றாத காரணத்தினால் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையிலே இந்த கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணிக்கிறோம். மன்னிக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். நன்றி. மாநில பொதுச் செயலாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். தொடர்ந்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் பருவம் தழுவிய மழை, நோய் தாக்குதல், பல காரணங்களால் தனிநபர் காப்பீடு இல்லை. தற்போதுள்ள காப்பீடு விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்கவில்லை. விளைச்சல் அபிவிருத்தமான விளைச்சல் விளைந்தாலும் கூட நோய் தாக்குதலால் மாங்காய் விலை ஏற்றம் இல்லை. மாங்காய் ஜூஸ் ஃபேக்டரிகள் வாங்கவில்லை. பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஏக்கருக்கு 20,000 உற்பத்தி மானியம் வழங்குகிறது. தொடர்ந்து நாங்கள் உற்பத்தி மானியங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்ற வகையிலே ஜூலை 5ஆம் தேதி சென்னையிலே உழவர் தின பேரணியில் கடன் நிவாரணம் கோரியிருந்தோம். அடுத்து சென்ற மாதம் திருவள்ளூரிலே பிப்ரவரி முதல் வாரத்திலே கடன் நிவாரண மாநாடு நடத்தினோம். சென்ற வாரம் கிருஷ்ணகிரியிலே கடன் நிவாரண கூட்டம் நடத்தினோம். தொடர்ந்து விவசாயிகள் எதிர்பார்த்த இந்த நிதிநிலை அறிக்கையில் கடன் தள்ளுபடி எதிர்பார்த்தோம். கடன் தள்ளுபடி கிடைக்கவில்லை. உற்பத்தி மானியம் கிடைக்கவில்லை. தனிநபர் காப்பீடு கிடைக்கவில்லை. வனவிலங்குகளை கட்டுப்படுத்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மோகன் பாபு மீது பேரணமட்டு ஒன்றியம் சாராங்கலில் மோகன் பாபு மீது போடப்பட்ட வனத்துறையினர் பொய் வழக்கை ரத்து செய்ய கூறி இதுநாள் வரையில் மாண்புமிகு முதலமைச்சர் கூறியும் ரத்து செய்யவில்லை. எனவே அரசினுடைய கவனத்திற்கு, தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையிலே இந்த வேலூர் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தை
விவசாயிகள் சங்கம் புறக்கணித்துள்ளது.